காலைதோறும் புதியவை. உயர்நிலை அடைதல். ஜூலை 10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. மெக்சிகோ நகரில் பலூன் வியாபாரி ஒருவர் பல வர்ண பலூன்களை விற்று வந்தார். ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன்கள் ஆனதால் அவை ஆகாயத்தில் உயரே பறந்து செல்லும். அவர் ஒரு வியாபார யுத்தியை பயன்படுத்தி வந்தார். பலூன்களில் விற்பனை தணியும் போது அவர் ஒரு பலூனை காற்றில் பறக்க விடுவார். அதனை பார்க்கும் சிறுவர்களும் சாலையில் இருப்போரும் உடனே பலூன் இருப்பவரிடம் சென்று பலூன் வாங்குவர். ஒரு நாள் ஒரு சிறுவன் அந்த வியாபாரியிடம் வந்து அவர் வசம் இருந்த கருப்பு வண்ண பலூன் உயரே பறந்து செல்லுமா என்று கேட்டான். அந்த வியாபாரி சிறுவனை பார்த்து, பலூனின் வர்ணம் அதனை உயரை தூக்கி செல்லாமல் அதனுள் இருக்கும் ஈலியம் வாயு அதனை தூக்கி செல்வதாக அவனுக்கு விளக்கி சொன்னார். மேலே பறந்து செல்லும் பலூன்களைப் போல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாழ்விலும் முன்னேற வேண்டும், உயர்வான நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக ஏற்படுகிறது. ஆனால் எப்படி அந்த உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற புரிதலின்றி பலர் இருக்கின்றனர். சிலர் குறுக்கு வழியை கடைபிடித்து உயர்நிலை அடையலாம் என்று நினைக்கின்றனர். உயர்வு அடைவதற்கான வழியை பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். லூக்கா 14:11 என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிவிக்கிறார். கர்த்தருடைய தாசனாகிய மோசே பலமுறை கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தன்னை தாழ்த்தி ஜனங்களுடைய பாவங்களுக்காக விண்ணப்பம் செய்து இருக்கிறான். யோசேப்பின் தாழ்மையும் தயாள குணமும் தன் சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதிலே வெளிப்படுத்தினான். யோவான் ஸ்நானகன் தான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பாவிகளில் பிரதான பாவி என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். யோபு தேவனிடத்தில் நன்மையை பெற்றது போல் தீமையும் பெற வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். ரூத் அந்நிய தேசத்திலே எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தெரியாத நேரத்திலே ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்கள் வாழ்கிற இடத்திலே தானும் செல்வேன் என்று தீர்மானித்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினாள். தாழ்த்துவதன் மூலம் உயர்வு பெறுவதிலே நமக்கு தலை சிறந்த உதாரணமாக கர்த்தராகிய இயேசு திகழ்கிறார். தாழ்மையை கர்த்தருக்கு முன்பாக வெளிப்படுத்தும் போது அவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஜெபம். அன்பின் தேவனே, நான் தாழ்மையை கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்வில் உயர்வடைய உதவி செய்யும். ஆமேன்.